செல்வ வளம் அப்படின்னாலே செம்பருத்தி நிறைய பயன்படுத்துங்க. ஒற்றை இதழ் செம்பருத்திங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன விஷயந்தான். மூலாதார சக்கரத்துக்கும் இந்த கலருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது போலவே இந்த மலர்கள் வந்து எல்லா நம்ம சுவாமிக்கு வைக்கிற எவ்வளோ வாசனையான தாமரையை விட உயர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒற்றை இதழ் செம்பருத்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ இந்த செடிகள் வீட்டில் தெற்கு திசையிலையோ மேற்கு திசையிலையோ வளர்த்து அந்த மலர்களால் பூஜை பண்ணுங்கிற கான்செப்ட் சொல்லித்தரேன். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு வீடு நல்லா வடக்கில் அதிக காலி இடம், எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, உச்ச வாசல், வடக்குலேயும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு ரெண்டு ரெண்டு ஜன்னல்கள் கண்கள் அது. அதே மாதிரி தென்கிழக்கு தெற்கில் ஒரு ஜன்னல், அதே மாதிரி வடமேற்கு மேற்கு ஒரு ஜன்னல். இது போல் கான்செப்டில் நம்ம ஜன்னல்களையும் அமைத்து கட்டும் பொழுது சூப்பராக, அதாவது இந்த மாதிரி அமைத்து நம்ம கட்டும் பொழுது ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். எந்த இடங்கள்லாம் ஜன்னல் அமைக்கக்கூடாது? அமைக்கக்கூடாத இடங்கள்லாம் தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற இடங்கள்ல அமைக்கக்கூடாது. ஆனால் பெட்ரூம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஜன்னல்கள் தேவை. அப்படிங்கிறதுனால பெட்ரூமில் கன்னி மூலையில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் ஒரு ஜன்னலும் சவுத் ஈஸ்ட்டில் ஒரு ஜன்னலும் தாராளமாக வைக்கலாம். அளவாக அமைப்பு அது ரொம்ப இந்த மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் வச்சு பால்கனி வச்சு வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி அமைப்புகளை அந்த தென்மேற்கில் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.